இன்னைக்கு அயனார் துணை எபிசோடில் வானதி பாண்டிகிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கப்புறம் வானதியோட பெரியம்மா யாரும் உன் பாய் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு பாண்டி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு ஒரு ஆளை ஒரு நாள் எனக்கு அறிமுகப்படுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானதியும் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்த எபிசோடில் நிலா வந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு என்னெல்லாம் வாங்கணும், எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிலா வந்து நம்ம சைட்லேருந்து மெயினாக மோதிரம் வாங்கணும் சந்தாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மோதிரத்தை நம்ம ஒரு சின்னதாக வைரக்கல் வச்சு வாங்கிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நிலா சொன்னதும் நடேசன் வந்துட்டு என்னது வைரமா அதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாகுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து சின்னதாக கல் வச்சு வாங்கினா ரொம்பலாம் அதிகமாகாது, ஒரு 50,000க்குள்ளே தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு என்னங்க மோதிரமே 50,000மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆமாம், இப்போ தங்க விற்கிற விலையில் அவ்வளோ அமௌண்ட் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு நிலாகிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே இங்கே எல்லாரும் வந்துட்டு சோழன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா வெளில வந்துட்டு என்னப்பா இவ்வளோ செலவாகுது, நம்ம நிச்சயம் மட்டும் இப்போ பண்ணிக்கலாம், கல்யாணத்தை வேணால் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்ல போது பாரு அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், அமௌண்ட் கம்மியாக இருக்குது, 2,000 தான் இருக்குது, வெளியில் மோதிரம் வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் பேசும்போது நடேசன் வந்துட்டு நினச்சிட்டே இருங்கடா, இந்த மாதிரி தியாகி மாதிரி இருக்கவங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு உங்களாம் விட்டுட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன்லாம் அது மாதிரிலாம் அண்ணன் பண்ணாது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேரன் வந்து உள்ளேருந்து வெளில வந்துட்டு ஒரு கவரில் அமௌண்ட்டை வச்சு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நான் சீட்டு பணம் போட்டிருந்தேன் நிலா, இந்த மாதிரி ஏதாவது அவசரத்துக்கு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, இந்த அப்பா அந்த பணத்தை வச்சுக்கோ, மோதிரம் வாங்கிறதுக்கும் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய செலவு இருக்கும்ல அதுக்கும் வச்சுக்கோன்னு எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன நீ அமௌண்ட் கம்மியாக இருக்குது, உன் அமௌண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வைர மோதிரம்லாம் வேணான்னு சொல்லுவேன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தா, நீ என்ன அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி சேரனை வந்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நடேசன் வந்துட்டு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடக்குதா அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. உடனே சேரன் வந்து என்ன என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டோன்னு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வானதி பாண்டியோட கடைக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரே இடத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. உடனே பாண்டி என்ன ஆச்சுன்னு கேட்டதும், நான் பட்டுமா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன், இந்த பிஸ்னஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் மாத சம்பளத்துக்கே வேலைக்கு போயிருக்கலாம் போலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நீ சூப்பராக பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணுற, வர கஸ்டமர்ட்டெல்லாம் நல்லா பேசுகிற, நீ உனக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் உமன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. உடனே வானதி அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவோட நிச்சயதார்த்தத்துக்கு பீகாருக்கு நீயும் வரியான்னு சொல்லி வானதிட்ட கேட்குறாங்க. நீங்கள் டிக்கெட்லாம் எப்படியே போட்டிருப்பீங்களே, உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுட்டு நீயும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி நான் எங்கள் வீட்டில் கேட்குறேன்றாங்க. உடனே பாண்டி வந்து நீ கேளு, இல்லைன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதோட அடுத்த சீனில் சோழனும் நிலாவும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் நிலா கிட்ட உங்கள் அப்பா வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட வேணாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவங்க ஏற்கனவே அந்த நாளில் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண நாளில் சேலத்தில் ஒரு முக்கியமான கல்யாணம், அவங்கெல்லாம் இப்போ சேலத்தில் தான் இருக்காங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலான்றாங்க. உடனே சூழன் வந்து இருந்தாலும் நம்ம கூப்பிட்றது நம்ம கடமை இல்லையா, அப்படி ஃபோன் போடு நம்ம கூப்பிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலாவும் ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க. சோழன் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. நிலா சொன்ன மாதிரி அவர் நாங்கள் கல்யாணத்தில் இருக்கோம்ப்பா, வரது கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோழன் நிலா கிட்ட ஃபோனை கொடுத்ததும், என்னம்மா விசேஷம் நாளைக்கு நாலு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.